அனைவருக்கும் வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும். கண்டிப்பாக வழி பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிறந்துருச்சு. என்டிஏ கூட்டணியில் யார் யார் இணைய போகிறா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் கண்டிப்பாக இணைவாளா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஆனால் அவங்க ஏற்கனவே முன்னாடியே நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் என்டிஏ கூட்டணியில் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த என்டிஏ கூட்டணியை விட்டு விலகலை. அதுக்கிடையில் அண்ணன் நிறைய அறிக்கைலாம் விட்டாங்க, நாங்கள் சேர்ற கட்சி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கட்சியில் இந்த மாதிரி பாஜக உட நாங்கள் இணைகிறோம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, அப்படியே இருந்தாங்க. ஆனால் தெரியும் அண்ணன் என்டிஏ கூட்டணியில் தான் இருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா அண்ணன் அண்ணாமலை இருக்கையில் கண்டிப்பாக ஒரு கை கொடுத்து நின்னாப்புல நாடாளுமன்ற தேர்தலெல்லாம். அதை விட்டு அவர் என்டிஏ கூட்டணிலேருந்து எங்கேயும் போகலை. ஆனால் அடுத்து நான் கூட திரும்ப சட்டப்பேரவையிலையும் சட்டமன்ற தேர்தலையும் சேர போகிறேன் அப்படின்றத சொல்லாமல் இருந்தாங்க. இப்போ இடையில டெல்லி பயணம்லாம் போயிட்டு வந்தாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப 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 ஒரு சந்தோஷமாக இருக்குது. நல்லா ஒரு என்டிஏ கூட்டணி இன்னும் கொஞ்சம் வலுப்பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு அதிமுக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அண்ணன் அன்புமணி அவர்கள் 4 பேரும் இப்போ கை கோர்த்துருக்காங்க. 5வதாக தேமுதிக வருமா? அது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுவும் பார்ப்போம். ஏன்னா 23ஆம் நம்ம பிரதமர் வர போகிறவங்க சென்னையில் நடக்கிற அந்த மாநாட்டுக்கு கண்டிப்பாக அதில் யார் யார் இருக்க போகிறாங்க என்னன்றது தெரில. கண்டிப்பாக இப்போதைக்கு 4 பேர் உறுதி ஆகிருக்கு. அடுத்து 5வதாக யார் வரப்போ ஏற்கனவே இன்னும் நிறைய பேர்லாம் இருக்கா. அண்ணன் ஜான் பாண்டியன் இந்த மாதிரிலாம் அவங்களாம் ஏற்கனவே என்டிஏ கூட்டணி முன்னாடி இருந்தே அண்ணன் அண்ணாமலை இருக்கையில் இருந்தாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அண்ணன் டிடிவி அண்ணன் என்டிஏவில் இணைந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.